ப்ளீஸ்மா, நீ சாப்பிடு. அத அவனுக்கு வைங்க. அத்தை, என்னம்மா? இது அம்மா சமைச்சது தானே? அம்மா இங்கதான் இருக்காங்களா மாமா? இத சமைச்சது அம்மா தான், எனக்கு தெரியும். அப்ப எங்க அம்மா இங்கதான் இருக்காங்களா? அம்மா, அம்மா, பூங்கொடி, அம்மா, பூங்கொடி, அம்மா. வா சாப்பிடு, வா வா, உட்காரு, உட்காருங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க, உட்காரு. சாப்பிடு. மா, என்னம்மா இது? நீ வந்திருக்கேன்னு ஏமா எங்க கிட்ட சொல்லவே இல்ல? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள முகத்துல முழிக்கவே எனக்கு வெக்கமா இருந்துச்சுமா. அந்த மனுஷன் அவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாரு. அதே புஷ்பாட்ட சொல்லி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். என் பிள்ளைங்க வீடு வரை வந்து சாப்பிடாம போயிட்டாங்களேன்னு நினைக்கிறப்போ என் மனசே கொஞ்சம் கூட ஆறல. ஒரு வாய் எடுத்து வைக்கல, அதுக்குள்ள கழுகுக்கு மூக்கு வேர்த்தது மாதிரி வந்து அதகலம் பண்ணிட்டாரு. அப்படியே உசிரே நின்னது மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? அத்தை அழாதீங்க அத்தை. நான் தப்பா எடுத்துக்கிட்டாதானே நீங்க வருத்தப்படணும். நான் தப்பாவே எடுத்துக்கல மாப்பிள்ள. அது உங்களோட பெருந்தன்மை. ஆனா என்னால முடியலையே மாப்பிள்ள. என் வீட்டுக்காரர் உங்களை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினப்ப என் மனசு எப்படி பதறி போச்சு தெரியுமா? அப்பவும் பூங்கொடி வேணாம் வேணான்னு சொன்னா. அவ பேச்ச கேட்காம இப்படி உங்களை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டோம்னு நினைக்கிறப்போ அப்படியே என் மனசே பதறி போச்சு மாப்பிள்ள. பூங்கொடி சொன்னா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். அப்பவே அவ கோயில்ல வச்சு வேணாமா வேணாமான்னு கெஞ்சினா. நான் தான் பாசத்துல கண்ணு முன்னு தெரியாம புத்திக்கிட்டு போய் இப்படி நடந்துகிட்டேன் மாப்பிள்ள. எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, ஆனா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்தினா அதான் என்னால தாங்கிக்க முடியல. அதே அன்னைங்கிட்ட சொல்லி நான் அவங்கள கூப்பிட்டது தப்பாயிருச்சுனே, அவங்களுக்கு ஏன் கையால சமைச்சு போட முடியலேன்னு வருத்தப்பட்டு நான் அழுதேன். நீ ஏமா கவலைப்படுற, நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு அண்ணன் தான் சொல்லிச்சு. அப்புறம் தாமா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. அத்தை நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க. அம்மா, உட்காரு. நீ உன் இருடி. மாப்பிள்ளை சொன்னா கேட்க மாட்டியா? உட்காரு. உட்காருங்க அத்தை. உட்காரு ரஞ்சிதா. இந்த சாப்பிடு. நீ சாப்பிடு. அம்மா, அப்பா அப்படி நடந்துட்டதுல இருந்து நீ கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாப்பிடு. சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுமா. அட. நீ சாப்பிடு, சாப்பிடு. நீ சாப்பிடு, சாப்பிடு.
சொல்லுமா. நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிடலாமா? ஏமா இது என்னம்மா கேள்வி? நான் உன் அண்ணன் தான், நீ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி தான். இல்லனே, சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும். எதுவா இருந்தாலும் இந்த அண்ணங்கிட்ட மனசு விட்டு சொல்லுமா. என்னம்மா நீ யோசிக்கிறத பார்த்தா எதுவும் பிரச்சனையா? அண்ணங்கிட்ட சொல்றதுக்கு என்ன யோசனை சொல்லுமா. இல்லனே, நம்ம சரவணனுக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமா, நான் ஆசைப்பட்டதை தான் அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வச்சுட்டானே. ஆனா நீ இப்படி தயங்கி நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுமா. இல்லனே, அது அவங்க 2 பேத்துக்கு சாந்தி முகூர்த்தம். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சேம்மா. எங்க பாரம்பரியத்துல எங்க வழக்கப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. நீ இத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. ஏமா இத கேட்கத்தான் நீ இவ்வளவு தடுமாறினியா? கல்யாணம் முடிஞ்ச கையோட இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இல்லனே, அவங்க 2 பேத்துக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்ல. என்னம்மா சொல்ற? அவங்க 2 பேத்துக்கு முறையா நடக்கிற சாந்தி முகூர்த்தம் இன்னும் நடக்கவே இல்லனே. இல்லம்மா, நான் தானே அதுக்கான ஏற்பாட்டையெல்லாம் பண்ணி தோட்டத்தை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். மறுநாள் வீட்டுக்கு வர்றப்ப கூட பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா தானே வந்தாங்க. இல்லனே, அன்னைக்கு ராத்திரி எதுவுமே நடக்கலேன்னு பூங்கொடி என் மருமகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னம்மா இது? இந்த காலத்து பிள்ளைங்க ஏமா இப்படி இருக்காங்க? கல்யாணம் தான் அவசரத்துல தண்ணி தொளிச்சது மாதிரி நடந்துருச்சு. இந்த மாதிரி சடங்கு எல்லாம் பெரியவங்க கூட இருந்து அவங்களுக்கு புத்தி சொல்லி நடத்தி வைக்கணும். என்னோட போராத நேரம் என்னால அங்க வர முடியல. மா நீ ஒன்னும் பதட்டப்படாதம்மா. இல்லனே, எல்லா முறைப்படி சம்பிரதாயப்படி நடந்தாத்தியா அவங்க வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும். இத பாரு, நீ என் அண்ணனா நினைக்கிறல்ல? ஆமாண்ணே. அப்புறம் எதுக்கு கண்டதையும் மனசுக்குள்ள போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். நான் தோட்டத்து பங்களாவில் அவங்க சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில அது நடக்கவே இல்லைன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. இனி நான் பாத்துக்கிறேன். நான் மறுபடியும் ஜோசியரை வர வச்சு நல்ல நேரம் குறிச்சு நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேமா. ரொம்ப சந்தோஷம்னே. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம்தான் இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாம போமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. சரிம்மா, அப்ப நான் வரட்டுமா? நல்லதுமா, பாத்து போயிட்டு வா. சரி.